வெல்கம் டு ஜெய வ்ளாக்ஸ். இன்னைக்கு நம்ம ஜெய வ்ளாக்ஸில் தேங்காய் பால் சிக்கன் பிரியாணி எப்படி செஞ்சு பார்க்கலாமா? அதுக்கு முதல்ல கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு தேவையான ஸ்பைசஸ் வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்துட்டு அது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இதை நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்குங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டு வதக்கிக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அடுத்து அது எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதான் எங்களோட ஃபர்ஸ்ட் வாய்ஸ் ரெக்கார்ட் வீடியோ. கொஞ்சம் அதனால் அப்படி இப்படி இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு அதை வதக்கிக்கோங்க. அடுத்து தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நாங்கள் வீட்டிலேயே அரைச்சிது அதை சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக பிரியாணி மசாலா. இந்த மசாலா நாங்கள் வீட்டிலேயே அரைச்சது. இந்த ரெசிபி வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்த்துக்கோங்க. இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த ஜூஸ்லாம் நல்லா கீழே இறங்குற வரைக்கும் நல்லா கிளறுங்க. அடுத்து உங்களுக்கு தேவையான அளவு தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க. எவ்வளோக்கு எவ்வளோ தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ ஜூஸ் நல்லா கீழே இறங்கும். தேவையான அளவு மிளகாப்பொடி போட்டுக்கோங்க. நான் காஷ்மீர் மிளகாப்பொடி போட்டிருக்கேன். உங்களுக்கு விருப்பமான மிளகாப்பொடி நீங்கள் போட்டுக்கலாம். அடுத்ததாக சிக்கன் நாங்கள் 1.5 கிலோ எடுத்துருக்கோம். உங்களுக்கு எத்தனை கிலோ வேணுமோ அவ்வளோ எடுத்து நீங்கள் போட்டுக்கலாம். அடுத்து சிக்கனை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அதில் தயிர் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு தயிர் போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது தண்ணி ஊற்ற தேவையில்லை. ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி ஊற்றாமலே அதனால ஜூஸியாக வந்துடும். அடுத்து ஒரு 10 மினிட்ஸ் மூடி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நாங்கள் தண்ணிக்கு பதிலாக தேங்காய் பால் சேர்த்துருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பங்கு தேங்காய்க்கு 1 பங்கு தேங்காய் பாலுக்கு 2 பங்கு தண்ணி. ஃப்ரெண்ட்ஸ், தேங்காய் பால் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா அரிசி எடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், அரிசி சிக்கன் 1.5 கிலோனா அரிசி 1.5 கிலோ இருக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், அரிசி நல்லா வலிச்சு போட்டதுக்கு அப்புறமா லைட்டாக கிளறி விடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே அந்த லைக் பட்டனை லைட்டாக தட்டி விடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் போட்டால் தான் எங்களுக்கு அடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ எங்களுக்காக பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து அரை மூடி லெமன் ஜூஸ் எடுத்து ஊற்றிட்டு கிளறி விட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து மூடி வச்சுருங்க. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து பிரியாணி மேலே வாழையில வச்சு மூடி அந்த மூடிக்கு மேலே கங்கு போட்டு விட்டுருங்க. ஃப்ரெண்ட்ஸ், தம் போட்டுருங்க. என்னால் தம் போடுறது வீடியோ எடுக்க முடியல, ஸோ சாரி ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து ஒரு 15 to 25 நிமிஷம் வரைக்கும் வச்சதுக்கப்புறமா அது நல்லா வெந்துடும். ஃப்ரெண்ட்ஸ், சிக்கனும் நல்லா குக் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறமா எடுத்து நீங்கள் சர்வ் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் இதை திறந்து பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட சூப்பராக வந்துருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ், சிக்கனாக நல்லா வெந்துருந்துச்சு. நான் ஜாலியாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஆக்சுவலாக எங்கள் சித்தி செஞ்சது. எங்கள் சித்தி தான் எங்களுக்கு இதை சொல்லி கொடுத்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து தான் எங்கள் அத்தை செஞ்ச மீன் குழம்பு இது. இந்த வீடியோ வேணால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.